மடிச்சோம்னா நமக்கு 14 இன்ச் நமக்கு கிடைச்சிரும். அந்த கிடைச்சத இப்படி நம்ம கிராஸா போட்டுக்கணும். இப்படி நம்ம கிராஸா போட்டுக்கணும். ஏன்னா நம்ம இப்ப கிராஸ் பீஸ் தான் கட் பண்றோம், கிராஸ் பிளவுஸ் தான். இதே ஸ்ட்ரைட் கட்டிங்னா நீங்க நேரா போட்டுக்கலாம். இது கிராஸ் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம இப்படி கிராஸா போட்டிருக்கோம். கிராஸா போட்டுட்டு எல்லா பக்கமும் இதே மாதிரி நீங்க அதே மாதிரி மெஷர்மெண்ட் வரைஞ்சுக்கோங்க சாக்ல. ஃப்ரண்ட் வந்து வரைய வேணாம், ஜஸ்ட் நான் ஒரு குட்டி லைன் போட்டிருக்கேன். இங்க வந்துட்டு ஸ்கேல் வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே அளவுதான், எதுவுமே மாற்றம் கிடையாது. இது ஜஸ்ட் நம்ம ஒரு லைன் தான் போடுறோம், அதே அளவு, எந்த ஒரு மாற்றமே இல்லாம எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் வந்து கிடைச்சிடும். கிராஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்கு மட்டும் மார்க் பண்ணணும். இதுல எப்படின்னு பார்க்கலாம். நெக்கு வந்து வச்சுக்கோங்க எப்பயும் போல. வச்சுட்டு அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இப்படி இப்படி முன்ன பின்ன இருக்கும் அது, அதனால நீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இன்ச் டேப் வச்சு பாருங்க. வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு 6 வருது. நான் வந்து 6.25 எடுத்துக்கிறேன் அளவு. 6 எடுக்கணும். 6 இன்ச்சு மேலே ஷோல்டருக்கு போயிடுறதுனால நான் வந்து 6.25 எடுத்துக்கிறேன். 6.25 இங்க வந்து 2.25. ஒரு ரவுண்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் கிடைச்சிருச்சு. ஃப்ரண்ட் நெக்கு கரெக்டாக இருக்கான்னு எப்படி மெஷர் பண்ணி பார்க்குறதுனா, இங்கே எப்பயும் போல் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. நம்மளோட ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சும் விட்டுருங்க. அங்கேருந்து நம்ம இப்படி வச்சு பாருங்க. வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக அதில் போய் உட்காரணும். இங்கே 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்குள்ளே போயிடும், அதனால அது ப்ராப்ளம்ல. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நெக்கு சேமாக வந்து முடியணும். இது வந்து நெக் நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே நம்ம டாட் பிடிக்கிற இடத்துல இங்கே ஒரு அளவு இருக்குது. அது வந்து ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹைட் இப்போ வந்து எனக்கு 8 இருக்குங்க. மேலேருந்து அப்படின்னா ஒரு 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அப்படின்னா ஒரு 5.5 6 இன்ச் வருது. 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். அதாவது இந்த இடம் வந்து நம்ம தையல் போட்டு முடிப்போம் இல்லையா, சைடில் அந்த ஆம்கோல் வர்ற இடத்துல அங்கே வந்துட்டு 2 இன்ச்சு கீழேருந்து, மேலேருந்து கிடையாது, கீழேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே கீழேருந்து 2 to 2.25 வரை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கனால நான் 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வந்து 3 இன்ச் மார்க் பண்ணலாம். இதுதான் வந்து அந்த 3 டாட் நம்ம பிடிக்கிறதுக்குரிய அளவு. அதாவது சென்டர் டாட் எப்படி வருமோ அதை வச்சு தான் நமக்கு எல்லா டாட்டும் வரும். சென்டர் டாட் நம்ம கரெக்டாக எடுக்கணும். முடிச்சாச்சு. இதுதான் கிராஸ் உடைய அளவு. இதுதான் கிராஸ் உடைய அளவு. இப்போ இதை நம்ம வெட்டி தனியாக எடுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு கிராஸ் கிடைச்சிருச்சு. இது கிராஸு, இது வந்து பேக்கு, இது வந்து கிராஸு, கிராஸ் கிடைச்சிருச்சு. இது வந்து பெல்ட்டு, இது வந்து கை, நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. இதில் எக்ஸஸாக இருக்க துணியில் நம்ம பட்டன் பட்டிக்கும் கழுத்து பட்டிக்கும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கழுத்து பட்டி வெட்டுறேன். இது வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி வெட்டிக்குங்க.